வரிகளை உயர்த்தி மக்களின் மீது சுமையை ஏற்படுத்தியதுதான் திமுக அரசின் அருஞ்செயல் என கடிந்துரைத்துள்ள எடப்பாடி பழனிசாமி, திமுக அரசு உழவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எதிரான அரசாக இருக்கிறது எனவும், மீண்டும் அதிமுக ஆட்சி அமைத்தால் 24 மணி நேரமும் உழவர்களுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்துள்ளார். 100% வீட்டு வரி, 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டிங்களா? இப்போ அண்ணா திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டிங்களா? திமுக ஆட்சியில் 2000 ரூபாய் வீட்டு வரி கட்டணும். கடைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் வரி கட்டிங்களா? இப்போ திமுக ஆட்சியில் 2500 ரூபாய் கடைக்கு வரி கட்ட வேணும். குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி, எல்லாம் வரி மேல் வரி போட்டு இன்னைக்கு மக்கள் தலையில மிகப்பெரிய சுமையை சுமத்தியதான் இந்த அரசாங்கத்தினுடைய சாதனை. இன்றைக்கு மாநிலத்திற்கு நீர்ப்பாசனத்துறை, அந்த துறை நிர்மமாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அதில் என்ன கடிதத்துடைய விளக்கம்? மாநில அரசாங்கமே இந்த டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் விடுவதற்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறார்கள். அப்படி என்றால் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு இந்த மாநில அரசு, விடியா திமுக அரசு முயற்சி செய்து கொண்டிருந்தது. இன்றைக்கு விவசாயிகளுக்கு தெரிந்தவுடன் இந்த பகுதி மக்கள் வெகுண்டு எழுந்து, அரிட்டாப்பட்டியில் இருக்கின்ற அந்த மக்கள் வெகுண்டு எழுந்து போராட்டம் நடத்தினார்கள். அதற்கு உறுதுணையாக அண்ணா திமுக உங்களுக்கு துணை இருந்தது. அதோடு 2 முறை பாரத பிரதமரை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து பேசுகிறார். 24 பிப்ரவரி மாதத்திலிருந்து 24/11 இறுதி, இந்த டெண்டர் இறுதி செய்கிற வரை 2 முறை பாரத பிரதமரை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து பேசுகிறார். அப்பொழுதாவது இந்த டங்ஸ்டன் ஏலம் விடுவதை ரத்து செய்ய வேண்டும் என்று பாரத பிரதமருக்கு கோரிக்கை வைத்தார் என்றால் இல்லை, இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் தெரிவிக்கின்றேன். ஆக விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகிற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு.